இந்த படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ரவுடி கும்பலோட தலைவன். ஒரு நாள் அவன் சிகரெட் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த சிகரெட் புகையினால சிரமப்படுறான். இதை கவனிச்ச நம்ம தலைவன் அவன் என்னதான் பெரிய கேங்ஸ்டரா இருந்தாலும் உடனே சிகரெட்டை கீழே போட்டுட்டு அந்த சின்ன பொண்ணுக்காக தாங்கிட்ட இருந்த கொடையை கொடுத்து நீ மலையில நனையாத அப்படின்னு சொல்றான். இந்த சின்ன செயல் மூலமாவே நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனிதர் தான் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்புறம் அவன் தன்னோட கேங் மெம்பர்ஸோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிவில ஒரு நியூஸ் வருது, ஒரு ஸ்கூல் பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு. அந்த நியூஸ்ல நம்ம ஹீரோ தன்னோட கொடையை பாக்குறான். அப்ப அவன் ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு புரியுது. அப்புறம் அவன் தன்னோட கேங்குக்கு ஒரு ஆர்டர் போடுறான், உடனே அந்த கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த கொலைகாரனுக்கும் நம்ம ஹீரோவோட கும்பலுக்கும் ஒரு பெரிய வாரே நடக்குது. நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை தாறுமாறா போட்டு அடிக்கிறான். அப்புறம் போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லி தன்னையே அரெஸ்ட் பண்ண வச்சு ஜெயிலுக்குள்ளேயும் போயிடுறான். ஏற்கனவே அவனோட ஆட்களும் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஜெயிலுக்குள்ள போனது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சிரிப்போட அவனை நோக்கி நடக்கிறான். அந்த சிரிப்பு ஒன்னே சொல்லிரும் அந்த வில்லனுக்கு கடைசி நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த படத்தோட லிங்க் உங்களுக்கு வேணுமா? கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க.